நல்லா ஒரு பிடிச்ச பொடியில் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் 1.5 டீஸ்பூன் விட்டுக்கலாம். பூண்டை துண்டு துண்டாக நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு. இது காரம் இல்லாத மிளகாய் ஒரு 6 மிளகாய் போட்டிருக்கேன். இதை முதல்ல போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட ஒரு கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா 1.5 நிமிஷம் வதக்குறோம். ஒரு தக்காளி, ஒரு சொல புளி. இது ஒரு கைப்பிடி வேர்க்கடலைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு 2 நிமிஷம் வைக்கும்போது இப்படி வரன்னு தக்காளி நல்லா சாஃப்டாக கரைஞ்சி கொடுத்துருச்சு உப்பு போட்டதால். இப்போ கொஞ்சம் ஒரு 4 கருவேப்பிலை இலை, மல்லி இலை கொஞ்சம் போடுறோம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். வறுத்த வேர்க்கடலை போட்டு 2 பெரட்டுறோம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு வெங்காயம் கிடையாது, தேங்காயும் கிடையாது. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்லா தண்ணி போட்டு கெட்டியாக இருக்கிறத கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். மதிய சாதத்துக்கு நம்ம இட்லி தோசைக்கு தண்ணி போட்டு கலந்துக்கலாம். ரொம்ப ஓவராக கலக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு பதமாக தாளிதம் பண்ணிக்கிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிதம் பண்ணிக்கிறோம். இதை நிறைய தண்ணி விட்டு நீர்க்க போடுறது தான் இந்த சட்னி. ஆனால் நான் பெரும்பாலும் ரொம்ப தண்ணி ஊற்றுறதில்லை. ஏன்னா எவ்வளவு தண்ணி விடுறோமோ அந்தளவுக்கு உப்பு சேர்க்கணுங்கிறதுனால நான் தண்ணி விடுறதில்ல. நீங்கள் நிறைய நபர்கள் இருக்கும் இடங்களில் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் உப்பு சேர்க்குறதில்ல தப்பு இல்லை. நீங்கள் வேர்க்கடலை எவ்வளவு தண்ணினாலும் தாங்கும். அதனால் நீங்கள் நல்லா இந்த பக்கெட்டு முழுக்க இப்போ இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் இதில் விட்டுக்கலாம். இப்போது டிப்ஸுக்கு போகலாம். வேர்க்கடலை சட்னி தக்காளி சேர்த்து, ஆனால் தக்காளியினுடைய கொஞ்சம் கூட அந்த ஒரு வாசமோ டேஸ்ட்டோ உங்களுக்கு தெரியாது. இதில் வெங்காயம் கிடையாது, தேங்காய் கிடையாது. அற்புதமான சுவையோடு இருக்கும். இதை நம்ம கெட்டியாக எடுத்து வச்சிட்டோம்னா மதிய சாதத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா துளி புளியும் நம்ம போடுறோம். தேங்காய் கிடையாது, வெங்காயம் கிடையாது, அதனால் சளிச்சு போகாது. இட்லி தோசைக்கு நம்ம தண்ணி போட்டு கலந்துக்கலாம். நான் ரெகுலராக செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி இது ஒன்று. இன்னொன்று அந்த மிளகெல்லாம் போட்டு தாளிதம் பண்ணி, பெரிய வெங்காயம் போட்டு தாளிதம் பண்ணி, அதுவும் ஒரு அட்டகாசமான சுவையோடு இருக்கும். அதை கூட நான் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். செய்து சாப்பிட்டுக்கலாம். இட்லி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த வேர்க்கடலை சட்னி கொடுத்து ஒரு வில்லல் சாப்பிட்டு பாருன்னு சொல்லி கொடுங்களேன், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.